सुमधुर भाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरम् कोटि कोटि कंठ कल कल निनाद करले कोटि कोटि भुजै धृत कर करवाले अबला केनु मारत बोले बहुबल धारिणी नमामि तारिणी विपुदल वारिणी मातरं वन्दे मातरम् तुमि विद्या तुमि धर्म तुमि रिधि तुमि मर्म त्वं हि प्राणाः शरीरे बाहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तुम्हारी प्रतिमा गढ़ मंदिरे मंदिरे वन्दे मातरम् त्वं हि दुर्गा कमला कमलदल विहारिणी कमली विद्यादायिनी नमामि त्वां नमामि कमला ममला अतुला सुजलां सुफलां मातरम् वन्दे मातरम् श्यामलां सरलां सुस्मितां भूषितां धरणीं धरणीं मातरं वन्दे मातरम् वन्दे मातरम्। भारत माता की जय। ஜெயன் ஜி கண்டினியூ பண்ணலாம். அனைவருக்கும் எனது பணிவான கனிவான மாலை வணக்கங்கள். ஐ எம் செலியன், பிரசிடென்ட் லகு உத்யோக் பாரதி. லகு உத்யோக் பாரதி எம்எஸ்எம்இ உறுப்பினர்களுக்காகவும் அவர்களின் திறனை வளர்ப்பதிலும் உலக தரத்திற்கு எம்எஸ்எம்இ அழைத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு லகு உத்யோக் பாரதி தொடர்ந்து தனது சேவையை எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். மாறி வரும் கால சூழ்நிலையில் நாமும் தொடர்ந்து மாறாவிடில் நாம் பின்தள்ளப்பட்டு விடுவோம் என்பதில் இருவேறு கருத்து யாருக்கும் இருக்க இயலாது. அந்த வகையில் லகு உத்யோக் பாரதியின் உறுப்பினர்களில் உற்பத்தி திறனையும் தரத்தினையும் விலையினை கட்டுக்கோப்பாக வைத்திடவும் மாற்றத்தினை கொண்டு வரவே ஜூம் வாயிலாக இருந்த இடத்திலிருந்தே தனது 47வது நிகழ்வினை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றது லகு உத்யோக் பாரதி. இன்றைய நிகழ்வினில் சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் சால்விங் என்ற இனிதொரு நிகழ்வினை ஜேவிஆர் கன்சல்டன்டின் மேனேஜிங் டைரக்டர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அனைவராலும் போற்றுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு ராமவல்லபன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இவரை பற்றி சுருங்க கூறி நம்மை போன்ற எம்எஸ்எம்இ தொழிலகத்திற்கு இவர் தெரியாதோர் யாரும் இல்லை என்றுதான் கூறலாம். அந்த அளவிற்கு ஏறத்தாழ 19,840 பேருக்கு பயிற்சி அளித்தவது மட்டுமின்றி 119 ஆலோசனை திட்டங்களை நிறைவு செய்தவர் என்று கூறிக்கொள்வதில் குறிப்பிடத்தக்கது. தனக்கென ஒரு தனி முத்திரை வைத்தவர் திரு ராமவல்லபன் அவர்கள். இத்தனை பெருமை மிகு ஒரு பேராசான் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர் பணியை பலருக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இத்தனை பெருமை மிகு ஒரு பேராசனை அனைவர் சார்பாக வரவேற்பதில் எல்லையுள்ளா மகிழ்வுறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் செலியன். அவர் கன்வீனர் திரு அருண் சுப்பிரமணியம் ஜி அவர்களை திரு ராமவல்லபன் பற்றி ஒரு சில வார்த்தைகள் வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன். Thank you, Mr. Shayyan. Welcome all members to this excellent program. It is an honor to introduce a facilitator like Mr. V. Ramavallaban, a management and technical consultant who is a certified lead auditor in various ISO series of standards. He has 35 years of rich experience in manufacturing industries and of various verticals that includes 15 years as a training and in consulting. He has trained over 20,000 participants on both technical and soft skills,
and has completed over 100 projects. Anyone who is in need of advice on manufacturing process improvements, system implementations, and improving the bottom line can definitely approach him when required. I request Mr. Ramavallaban to take over and enlighten us on the various aspects of what he is going to talk about. Thank you. Please, Mr. Ramavallaban, over to you. Thank you. Just 1 second, I'm sharing the screen. I think you have to unshare your screen. You can share yours. Yeah. Got it right? No, not yet. Yeah, now we got it. Yeah. Okay, fine. So, sorry. Okay, fine. See, we are இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்க போறதுனாக்கா தங்கிலீஷ்ல எடுக்கலான்னு இருக்கேன். இதுல நான் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அங்கங்க சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தையை கனெக்ட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அவங்களாலையும் எடுத்துக்க முடியும். இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா இத இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரனர்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க, என்டர்பிரனர் இருப்பீங்க, டாப் மேனேஜ்மெண்ட் இருப்பீங்க, அப்புறம் இந்த கம்பெனியில பணிபுரியக்கூடிய மற்ற மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், ஈவன் தி சூப்பர்வைசர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இருப்பீங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா வித்தியாசமா நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடிலாம் ஸ்டார்ட் பண்றேன். இந்த சப்ஜெக்ட் எப்படி பார்க்கணும்னு சொன்னாக்க டாப் மேனேஜ்மெண்டா இருக்கிறவங்க Hello. நெக்ஸ்ட் லெவல் பீப்புளுக்கு எந்த Excuse me, அளவுக்கு ஒரு sir. ப்ராஜெக்ட் ஹைலைட் பண்ணி வந்து Sir, can we talk in English? Can we talk in English? We're not able to understand the Tamil. ஓகே ஃபைன். Yeah. சார் ஓகே இல்லையா? Thank நான் you. வந்து இங்கிலீஷ் பேஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் புரியுமா இருக்கும். ஐ வில் கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் ஸோ தட் எவ்ரிபடி கேன் பெனிஃபிட். ஓகே Yeah. ஃபைன். ஸோ த சார் ஒரு Subject- ஸ்மால் ரிக்வெஸ்ட், 2 லாங்குவேஜ் சேர்ந்தே பேசுங்க சார். ஏன்னா சம்படிஸ் இங்கிலீஷ் தெரியாம இருப்பாங்க. So, இடைவேளை இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு சேர்ந்தே பேசுங்க. நோ இஷ்யூ. சரி ஐ வில் ட்ரை டு மேனேஜ் திஸ். யா கரெக்ட். எஸ். இப்போ நீங்க சமயத்துல ஹிந்தி ஒண்டி கொடுத்தா கூட என்னால ஹிந்தி ஒண்டி நான் கொடுக்க முடியும் ப்ரோக்ராம். நீங்க வந்து பன்மொழி புலவர் சார். நீங்க கொடுக்க முடியும். எனக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொடுங்க. கண்டிப்பா. அது உங்களால இந்த லிங்க் எடுத்தனால வாட்ஸ்அப் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு செகண்ட் எனக்கு கொஞ்சம் நோ இஷ்யூ சார், நோ இஷ்யூ. ஏன்னா இந்த இதுக்கு லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப்ல இருந்து எடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த வாட்ஸ்அப் அங்க ஓபன் ஆயிருக்கிறதுனால இன் பிட்வீன் உங்களுக்கு இந்த இது வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் கிவ் மீ. நோ ப்ராப்ளம். Okay, fine. You're able to hear me, right? Yes, sir. You're- Yes. Yes, Thank you. Yes. Okay, fine. The idea is this program will be heard by both company owners as well as the employees. The idea is I will be starting with the case study. See, today at this trying condition, how to dig out cash from the organization. We are totally drained with cash, and there is a possibility that we have a lot of cash within us. இப்ப நம்மளுக்குள்ளேயே இந்த கேஷ்லாம் முடங்கி கிடக்கும். அது எங்க இருக்கு அந்த கேஷ் நம்மளுக்கு தெரியாது, எந்த ரூபத்தில் இருக்குன்னு தெரியாது. In what form that cash is available we do not know. So what I suggest,
the top management people, the entrepreneurs, they have to highlight some projects. Management head வந்து some projects லாம் highlight பண்ணி next level people க்கு வந்து motivate பண்ணி empower பண்ணி we need to make them perform. So in that regard, I'll just walk through certain case study. I have in fact I have listed this case study at the end, but as a difference, I would like to start from the case study. Okay, so by going through the case study, if I introduce certain concepts, how to get these concepts into that case study, அதாவது எப்படின்னா எப்படி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேஸ் ஸ்டடியை தட் இஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது, மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன காமிக்கணும், நம்ம எந்த சைடு எந்த அளவுக்கு பேக்கப் டேட்டா வச்சுட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இதை எடுத்து காமிக்கணும். So that we will work on certain return on investment. Return on investment is the bottom line. Okay, fine. I'll just walk you through your case study. You're able to see the screen? Screen is visible? No, sir. Blank. No, No, sir. no, sir. No, It is no, black. okay. I think I have to. One second. I think second, I wanted to open some Excel sheet. Now you should be able to see the screen. Yes. Yes, yes. Yeah, fine. See, here this is regarding one column tube used for some two-wheeler. Here the construction is, this is the column tube. At one side you should have 20 mm dia hole, and concentrically on the other end you should have 10 mm dia. This is the before condition. Okay, this side whatever you see here, this is the before condition. So what they are doing initially is they are drilling some 19 mm drill bit, and then using 19 mm drill bit they drill once, then 20 mm, then on the other side they are using 10 mm. இப்போ இது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஹோல்டிங் வந்து ஜாப் எங்க நடக்குதோ அந்த ஜாப் நடக்கிற இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஓவரா வாப்ளிங் நடக்குது. கேஸோட சிச்சுவேஷன் என்னன்னா, வாட் இஸ் the current situation is the customer demand is 800 numbers, but actually they are able to do only 400 numbers. High amount of rejection, 100% inspection is taking place. The current process, as I told you, it is getting holded at a different location. The job is happening in one location, and the job is happening in one location. There is a much distance between the hold and the job. So what we are doing here is, moreover இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இங்க ஹோல்டு வந்து ஒரு சைடு மாத்திரம் தான், பாட்டம்ல ஒண்டி தான் ஹோல்டு இருக்கு. டாப்ல வந்து there is only the pointed hold.
So that we have modified it to this way. On both sides they can enna solradhu and concentrically on the circumferentially on the tube we can hold it and lock it, and the proximity of the holding position to the job has been moved, so that and next what we have done is taking a progressive tool. First it will drill the 20 mm, then it will drill the 20 mm, so that concentrically it will become all right. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கரண்ட் கண்டிஷன்ல இது பண்ணதுக்கு அப்புறம் கன்சென்ட்ரிசிட்டி மெயின்டைன் ஆயிடுது. இப்போ ஃபைனலா அதுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்டிவிட்டி இம்ப்ரூவ்டு ஃப்ரம் 400 to 800 per day. ரிஜெக்ஷன் வந்து அரௌண்ட் 40,000 ppm இருந்தது. தட் ஹாஸ் brought down to 0 ppm. 20 hours of machine hour got released per day. Per day வந்து பாத்தீங்கன்னா 20 hours of machine hour கிடைச்சிருது. காஸ்ட் சேவிங் வந்து 32.14 lakh per annum. இப்போ இது கவனிச்சீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அரௌண்ட் we would have worked for around 3 months. இதுல எனக்கு எந்த கிரெடிட்டும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை எம்பவர் பண்ணி அந்த டூல் ரூம் பர்சன் கடைநிலை ஊழியரையே கூப்பிட்டு இந்த டூலை இந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இப்ப இதை நம்ம மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். லைக் பாட்டம் லைன் என்ன, வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பை டூயிங் அ ப்ராஜெக்ட். கம்பெனில இது மாதிரி எங்க ஓவரா இப்ப நம்ம சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நான் இப்ப டைரக்டா கான்செப்டை போய் பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வேணுட்டே கேஸ் ஸ்டடி நான் காட்டுறது எதுக்குனாக்க, at the end what we are going to achieve, how you are going to use the concepts fairly everybody knows, people knows about the concepts, but how to apply those concepts, that is very important. So this is the reason I just wanted to highlight the project report first, then when I'm explaining the concepts I can relate this to the concepts. Okay, so this is what we are going to show to the management. இப்போ நீங்க இதுல பேக்கப் டேட்டா பாத்தீங்கன்னா how this is done. இப்போ நம்ம ground level how we have to work on this. First இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறோம். இதோட ப்ராடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் we are writing those product construction. Then அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கறத பாக்குறோம். கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்கு, அதோட எவ்வளவு தூரத்துக்கு ரிஜெக்ஷன் வந்துட்டு இருக்குங்கறத பாக்குறோம். இதுல நெக்ஸ்ட் YY அனாலிசிஸ். இந்த YY அனாலிசிஸ் என்ன அப்படி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த YY அனாலிசிஸ் நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் கொடுக்கும்போது நான் இதை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இதுல நம்ம 1 by 1 பாக்குறோம். என்ன சொல்றோம், 20 mm டயா ஹோலும் அந்த 10 mm டயா ஹோலும் it is not concentric. Both 20 mm and 10 mm dia is not concentric. Why அப்படின்னு கேட்டாச்சுன்னா, column tube length around 18.6 mm and the drilling is happening at one end, the holding is happening at a different end. So because of that reason this has happened. ஏன் அப்படி நடந்திருக்குன்னு கேட்டாச்சுன்னா, ட்ரில்லிங் மிஷின்ல செட்டப் அது மாதிரி பண்ணிருக்காங்க. தென் ஃபிக்சர் ஃபிக்சரோட பொசிஷனும் அது மாதிரி, ஃபிக்சரோட ஸ்ட்ரக்சரும் அது மாதிரி வச்சிருக்காங்க. தென் ஃபிக்சர் டிசைன் has been changed. By changing the fixture design this has come all right. இந்த YY அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is something like investigation. Most of the time YY analysis are being handled like a cause and effect. அதாவது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இதை ஏசி ரூம்ல கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்காந்து YY அனாலிசிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு 20 years of experience இருக்கு அப்படிங்கிற மாதிரி. I'm just exaggerating maybe. ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோட்ல சமயத்துல YY போக மாட்டேங்கிறது. இதை ஜம்பால போய் பண்ணணும், ப்ராஜெக்ட் அங்க நடக்கிற இடத்துல போய் பண்ணணும். காஸ் அண்ட் எஃபெக்ட்ல வரும்போது பார்த்தாச்சுன்னா இட் கேன் பி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னலாம் நடக்கலாம்னு சொல்லி மேன் மிஷின் மெட்டீரியல் மெத்தட்ல போயிட்டு அந்த 6 Msல போட்டு நம்ம செக் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க YY கொண்டு போய்க்கலாம். பட் நீங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தாச்சுன்னாக்கா அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் போட்டு அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த YY நான் நெக்ஸ்ட் ஒரு சில இலக்கணத்தெல்லாம் சொல்ல போறேன். ஒரு அந்தாதிங்கிற ஸ்டைல்ல அதை பண்ணணும்னு சொல்ல போறேன். அதை நம்ம அங்க பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டோட கனெக்ஷன் விட்டு போகாத இருக்கிறதுக்கு let us complete the project. இங்க கடைசியில ரூட் காஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபிக்சர் டிசைன் கரெக்டா இல்லை. இப்போ இது எப்படி ஃபைனலா நம்ம பேக்கப் டேட்டால ப்ரெசென்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த இடத்துல வாட் இஸ் டு பி டன், why it is happening like that, where it has to be done, when it will be completed, who will do this, how. அதுல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்
இதை கொண்டு போய் டாக்குமெண்ட் பண்ணணும். அது வந்து ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு போகணும். ஹவு இதை மாதிரி பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா ஸ்டேட்டஸ்க்கு வரும். ஃபைனல் இதுல கவனிச்சீங்கன்னாக்க இது எப்படி ப்ரெசென்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் செட்டப்போட சைக்கிள் டைம்ஸ். இது எக்ஸிஸ்டிங் செட்டப்போட சைக்கிள் டைம்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்க எல்லாருக்கும் இந்த ஐ எம் நாட் கோயிங் ஃபார் தி டீடைல். அட் தி எண்ட் ஆஃப் இட் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சைக்கிள் டைம் வந்து 218 செகண்ட்ஸ்க்கு வருது. அட் தி எண்ட் ஆஃப் இட் ஆஃப்டர் தி கரெக்ஷன் இஸ் ஓவர் 140க்கு வருது அந்த சைக்கிள் டைம். டோட்டலா 70 செகண்ட்ஸ் வந்து சைக்கிள் டைம் வந்து சேவ் ஆகுது. இந்த சேவ் ஆனதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து ப்ராடக்ட் சைட்ல ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றோம். அது வந்து 400ல இருந்து 800 நம்பர்ஸ் பர் டேக்கு போயிடுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் அவர்ல வந்து இந்த மிஷினோட அவரோட காஸ்ட் வந்து இந்த அளவுக்கு சேவ் பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷனோட காஸ்ட் சேவிங் இவ்வளவு வந்திருக்கு. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸோட காஸ்ட் இந்த அளவுக்கு சேவ் ஆயிருக்கு. உங்களுக்கு மிஷினோட காஸ்ட் இவ்வளவு வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அட் தி எண்ட் ஆஃப் இட் நீங்க வந்து பார்க்கும்போது 32 lakhs 14,000 கிட்ட நம்ம வந்து சேவ் பண்றோம் பர் ஆனம்க்கு. இப்போ இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா, ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு ரியல் டைம் டேட்டா. இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு காஸ்ட் ஆங்கிள் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது மேனேஜ்மெண்ட் கன்வின்ஸ் ஆவாங்க. இப்போ ஃப்ரம் தி எம்ப்ளாயி ஃப்ரண்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் whenever you are highlighting whenever you are picking up a project, அதுக்கு நம்ம வந்து நீங்க 7QC டூல்ஸ்ல இருந்து பெரட்டோ பண்ணுங்க. பெரட்டோ பண்ணதுக்கு அப்புறம் அதுல எது டாப் 3ன்னு பாருங்க. அந்த டாப் 3 ஆர் 80% ஆர் வாட் எவர் பி த கேஸ், உங்ககிட்ட எவ்வளவு மேன் பவர் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட சொத்து பிரிக்கிற மாதிரி பிரிச்சு கொடுங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம், அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு டிஃபெக்ட் நீங்க குறைக்கணும்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு காஸ்ட் டர்ம்ஸ்ல குறைக்கணும்னு நினைச்சு இந்த காஸ்ட் டர்ம்ஸ்ல நீங்க சொன்னீங்கன்னாக்க டெஃபினட்டா வந்து மேனேஜ்மெண்ட் வில் பி சப்போர்ட்டிங் யூ ஃபார் தி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் சைட்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, பீப்புளுக்கு வந்து பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க், தே ஹேவ் வெரி குட் ஆட்டிடியூட். பட் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிற டைரக்ஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க அவங்க இதை பண்ணுவாங்க. இப்போ ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் பீப்புள், வாட் வி நீட் டு கெட் ஃப்ரம் தி பீப்புள், வாட் வி நீட் டு கைட் தி பீப்புள் இஸ் what is the purpose of doing a particular project. They have to come, either they have to come to us with a project plan or we have to direct. என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு எடுக்கிறோம் பர்பஸ், then what is the methodology you are going to adopt, and what are all the resources I need to give for this project. And the resources in the sense including all terms of cost and even the manpower, whatever be the case, and any other infrastructure. Once if we give that, what will be the return on investment, and that too when we will get it. Either வந்து you need to expect from the people. At the same time, people whoever is working for the organization, they have to go to the management with this kind of project plan. Without this, if we go, you will be most of the time you will meet the failure, and அதனால என்ன ஆயிடுதுன்னா டிமோட்டிவேட் ஆகி நம்ம எதுவுமே செய்யாத போயிடுவோம். So that is one thing. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சிம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று காமிக்கிறேன். இதுல என்னது அப்படின்னு கேட்டாச்சுனாக்கா, இது வந்து ஒரு ரப்பர் புஷ் வந்து காரோட டோருக்கு வர ஹிஞ்சஸ்க்கு வர ரப்பர் புஷ். இது ஒரு வேல்யூ இன்ஜினியரிங் பண்றோம். இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது வந்து ஆக்சுவலா ஃபைனலா ப்ராடக்ட் வந்து அவுட்புட் இது மாதிரி இருக்கணும். எனக்கு டிமாண்ட் வந்து 60,000 பர் டே, பட் 25,000 பர் டே தான் வருது லைன்ல. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த புஷ்ஷுக்கு அந்த ரப்பர் மோல்டு பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பிரைமர் கோட்டிங் நடக்குது. இந்த புஷ்ஷோட சைஸ் இதுதான் புஷ். இது என்ன பண்றாங்க, ஒரு ராட்ல கோத்துட்டு லைனா கோத்துட்டு அதுல வந்து பிரைமர் கோட்டிங் அடிக்கிறாங்க. அப்போ பிரைமர் கோட்டிங் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு வால்ல எல்லாம் அந்த பிரைமர் கோட்டிங் போகுது. இந்த சைடு வால்ல எல்லாம் பிரைமர் கோட்டிங் போகும்போது அந்த இடம் இல்லாம மோல்ட் ஆயிடுறது. அந்த ரப்பர் மெட்டீரியல் போய் ஃபில் ஆயிடுறது. அந்த ரப்பர் மெட்டீரியல் அங்க போயிட்டு ஃபில் ஆயிடுறதுனால என்ன ஆயிடுறது, லாஸ்ட் அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ்ல வந்து அதுக்கு ஒரு தனியா ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரிலாம் போட்டு இங்க எக்ஸஸா வந்திருக்கிற ரப்பர் மெட்டீரியல்லாம் வந்து ரிமூவ் பண்றாங்க. அது ஒரு ப்ராசஸ் ஆட் ஆயிடுறது. அது இப்போ அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இது மாதிரி ஒரு ராட்ல கோக்கிறதுக்கு பதிலா யூ மேக் எ C channel, roll number of
metal bushes into it. அந்த சி சேனல் என்ன பண்ணோம்னா அந்த ரெண்டு எண்டையும் வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி கவர் பண்ணிடும். சென்டர்ல என்ன பண்றோம், பிரஷை போட்டு ரோல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இது டோட்டலா பிரைமர் வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். அப்ப என்ன ஆயிடுறதுனாக்க லாஸ்ட்ல அந்த எண்ட்ல வந்து அந்த பிரைமர் கோட்டிங் வருது கிடையாது, உங்களுக்கு வர அவுட்புட் வந்து இதுதான் வரும் உங்களுக்கு. இதனால என்ன ஆயிடுறதுன்னா லாஸ்ட்ல அந்த ட்ரில்லிங் மிஷின் போட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க பாத்தீங்களா, அது கிடையாது. இப்போ இங்க வந்து சைக்கிள் டைமோட டிஃபரன்ஸ் காமிக்கிறீங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைக்கிள் டைம் டிஃபரன்ஸ் ஒர்க்கிங் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, இப்போ இதுல வந்து கவனிச்சீங்கன்னா இந்த அட் தி எண்ட் ஆஃப் இட் வந்து பாத்தீங்கன்னா 29,000 வந்துன்ற இடத்துல அரௌண்ட் 60,000 கிட்ட கொண்டு வந்தாச்சு, 58,500 கிட்ட கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்க நம்ம பண்ணிருக்கிறது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் தான். சமயத்துல இதெல்லாம் என்ன எப்படி பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு ப்ராசஸ் வாக் த்ரூ பண்ணோம் அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு 10வது ப்ராசஸ்ல பண்ற தப்பு வந்து ஆர் 10வது ப்ராசஸ்ல பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து நான் வேல்யூடட் ஜாபா இருக்கும். அந்த ஜாப் கிரியேட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இல்லைன்னா செகண்ட் ப்ராசஸ்ல எங்கேயாவது இருக்கும். அது ஃபர்ஸ்ட் 2-3 ப்ராசஸ்ல கூட இருக்கலாம், முன்னாடி எந்த ப்ராசஸ்ல வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது எங்கேயாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல நம்ம வந்து ஒரு நான் வேல்யூடட் ஜாபை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்போம். அது வந்து 10வது ஜாப்ல வரும்போது அந்த ஜாப் வந்து அனாவசியமா பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க டிஃபரன்ஸை மாத்திரம் பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும், சைக்கிள் டைமோட நம்பர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். 24ங்கிறது வந்து 5 மாறி இருக்கும், 7 தான். 24ங்கிறது வந்து 12, இங்க 24ங்கிறது 5. பை வீச் என்ன ஆகுது, சைக்கிள் டைம் வந்து டிராஸ்டிக் ரிடக்ஷன் ஆகுது. ஒரு ட்ரில்லிங் மிஷினே வந்து ஃப்ரீயா வெளில கிடைக்குது. இப்போ நான் ரெண்டு கேஸ்லயும் வந்து மிஷினை வந்து உள்ளுக்குள்ள கம்பெனிக்குள்ள இருக்கிற மிஷினையே நான் புதுசா ஜென்ரேட் பண்ண மாதிரி ஜென்ரேட் பண்றோம் அந்த இடத்துல கம்பெனில. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கம்பெனியோட ப்ராடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ நம்ம அந்த சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ்ல நிறைய கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த கான்செப்டை வந்து இப்போ கொடுக்கப்பட்ட 1.5 ஹவர்ஸ்ல வந்து I don't know how effectively I can transfer the knowledge on the process concepts, but I can tell you one thing. இந்த கான்செப்ட்ஸ் கரெக்டான கான்செப்டை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சைக்கிள் டைம் எல்லாம் கேஜ் பண்ணி ப்ராசஸை வாக் த்ரூ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி வந்து பர்பஸ், மெத்தடாலஜி, ரிசோர்ஸ் ரிக்வயர்ட், ஃபைனலி வாட் வில் பி தி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி கொண்டு போனீங்கன்னாக்க both the people whoever is working in the organization as well as whoever is promoting the organization will be jointly taking the organization to different level. Okay, now I am going back to the PPT. PPT visualize ஆகுதா, திருப்பி பண்ணணுமா? இந்த ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஷேர் பண்ணுங்க சார். ஓ, இதுல I think okay fine, sorry. Okay, got it? Yes. Okay. Now we are defining the problem. நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடி காமிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அந்த கேஸ் ஸ்டடி எப்படி ஜென்ரேட் பண்றதுங்கிறதுக்கு லிங்க் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to define a problem. இப்போ நான் செஷனா இருந்தா இது கொஞ்சம் நிறைய கேள்விலாம் கேட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்பேன். In order to save time, I just wanted to take over straight away. இப்போ ப்ராப்ளம் நீங்க வந்து பார்க்கும்போது it is a gap between the designed results and actual results. இப்போ சில சமயத்துல வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஏகப்பட்ட டைம் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். என்ன சொல்றாங்க சமயத்துல ப்ராப்ளம்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம என்ன பார்க்குறோமோ அது நடக்கலைன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயத்துல நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடந்துருது, அப்ப அது ப்ராப்ளம்னு சொல்லலையே, லக்குன்னு சொல்றோமே, அத அதிர்ஷ்டங்கிறோம், எங்கேயோ மச்சோன்றோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைன் பண்ணணும். ப்ராப்ளமே எங்க இருக்குன்னா ப்ராப்ளமை சரியா டிஃபைன் பண்ணாத இருக்கிறது தான். ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் எதை பத்தி, அதுல என்ன, இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கணும் ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணும்போது.
இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கண்ணுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கண்ணுங்கிறது ஆப்ஜெக்ட், அதுல எனக்கு சரியா கிளியரா தெரியலங்கிறது வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதுதான் இதுல வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் வாட் இஸ் அ டிஃபெக்ட், இது வந்து கிளியரா இருக்கணும். ஆனா நிறைய சமயத்துல ப்ராப்ளம் எழுதும்போது, ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது டியூ டு ஆர் பிகாஸ் ஆஃப் எழுதினாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு அங்கேயே. நீங்க கடைசி வரைக்கும் ப்ராப்ளம் டிஃபைன் பண்ண மாட்டீங்க, ஆர் ப்ராப்ளம் சொல்யூஷன் கொண்டு வர மாட்டீங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு டியூ டு ஆர் பிகாஸ் ஆஃப் நாங்க வரக்கூடாது. ஏன்னா நீங்க தீர்மானிச்சிடுறீங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அனாலிசிஸ்க்கு இடம் கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Problem is defined as the gap between the designed results and the actual result. What for the product has been defined. அது இன்னொரு விஷயம் மெயினா பார்க்கணும்னா, எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாலும், எனி ப்ராடக்ட் யூ டேக், இட் ஷுட் பி a solution for a problem. Any product you take, it should be a solution for a problem. நீங்க ஒரு சொல்யூஷனுக்கோசரம் தான் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணீங்க, அந்த சொல்யூஷன் அது ப்ரொவைட் பண்ணாத போது அது வந்து ப்ராப்ளம். ஓகே, அங்கதான் சொல்றோம் ப்ராப்ளம் இஸ் டிஃபைன். அதனால தான் சொல்றோம் ப்ராப்ளம் இஸ் டிஃபைன்ட் as the gap between the designed results and the actual result. நீங்க எந்த டிசைனுக்கோசரம் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்துல வந்து விறகடுப்புல சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க, அது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாவே தெரியல, பட் ஆக்சுவலி தட் இஸ் a ப்ராப்ளம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். குக்கர்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், ஸ்டவ்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். ஸ்டவ் வந்து மினிமம் டு மேக்ஸிமம் பண்ணிக்க முடியும். குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க 2 கப் ரைஸ், 4 கப் வாட்டர், 2 விசிலோ 3 விசிலோ 4 விசிலோ ஆஸ் யூ ப்ளீஸ். இப்போ என்னாச்சுன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சமயத்துல வந்து ப்ராப்ளம்ங்கிறது வந்து சமயத்துல கஸ்டமர் வந்து அது ஒரு ப்ராப்ளமா கூட நினைக்காத இருக்கலாம். நீங்க ஆஸ் எ டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பட்சத்துல நம்ம டெக்னாலஜி வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை தேடினீங்கனாலே உங்க பிசினஸை டெவலப் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போறோம். டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு ப்ராப்ளம் வரும்போது பிளான், டூ, செக், ஆக்ட்ல இருக்கு, டிமேக் பிரின்சிபல் இருக்கு, 7 ஸ்டெப் மெத்தடாலஜி, 12 ஸ்டெப் மெத்தடாலஜி, குளோபல் 8D ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் இருக்கு. இதோட ஓரியன்டேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்மலாம் கிரேட் ஸ்காலர்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றோம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிசி இவர் சொல்லியிருக்காரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்கு. இதை வந்து டெமிங் சைக்கிள்னு சொல்லுவோம் பிடிசிஏவை. ஆக்சுவலா இது வந்து திருவள்ளுவர் சைக்கிள். நம்ம இதெல்லாம் வந்து மனப்பாட பகுதியில படிச்சுட்டு நம்ம வந்து விட்டுட்டு வந்திருப்போம். ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் அதர் பீப்புள், ஐ வுட் லைக் டு டெல் யூ, before even entering into the great saint Thiruvalluvar lived some 2000 years back. He has said in his one of the poem, he has wrote around 1330 poems, and we are talking about standardization. He has done a lot of standardization. Each and every poem will have only 7 words, 4 words in the first line, 3 words in the second line, and each chapter will have only 10 poems. Likewise 133 chapters he made, and likewise he has expressed this. Similarly, the ancient scholar has both north and south has a lot of similarities where they have expressed a lot of things. In fact, I am also trying to find out for the north also. Like for example, தமிழ்ல சொல்லியாச்சுன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதையே the same poem has been told by Kabir, ஜாத்தின பூச்சோ சாதிக்கு பூச்சிலிஜிய ஞான். இது வந்து எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி நான் நார்த்லயும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கெல்லாம் கிடைக்கிறதோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ல, நம்மளோட லிட்ரேச்சர்ல இருக்க நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜை வந்து ஒரு பாஸ் மார்க்குக்கோசரம் வச்சுட்டோம். சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்ஜினியர் டாக்டரா வந்துட்டோம். ஒரு பிசினஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் வந்து இந்த லிட்ரேச்சர்ல இருக்கு. இதே இன்னும் ஒரு 2-3 நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்ப்போம். இதே மாதிரி நெக்ஸ்ட் டிமேக் பிரின்சிபல் இருக்கு. டிமேக் பிரின்சிபலையும் டெமிங் பிரின்சிபல்னு சொன்னாங்க, ஆனா இது வந்து திருவள்ளுவர் பிரின்சிபல். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா டிஃபைன் அண்ட் மெஷர்ங்கிறது வந்து நோய் நாடி,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஒரு ஜுரம்னு வந்ததுனாக்கா அதை டிஃபைன் பண்றோம், இது ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஃபைன் பண்றோம். அது கேப் இது பண்ணணும். நம்மளோட டெம்பரேச்சர் வந்து 98.4 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வாட் இஸ் த கேப், 100 இருக்கா என்ன இருக்கு, அதை மெஷர் பண்றோம். அப்புறம் டாக்டர் வந்து அனலைஸ் பண்றாரு, கடைசியா என்ன சாப்பிட்டீங்க, எங்க போனீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பாராசிட்டமால் ஒரு ஆன்டிபயோட்டிக் இதை கொடுக்குறாரு. அது நடந்ததா, அது கொடுத்தது வந்து எஃபெக்டிவா நடந்ததா நடக்கலையா, அதுக்கு கண்ட்ரோல். அது நெக்ஸ்ட் வந்து அது நடக்கலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருப்பி அதுக்கு மாத்து மருந்து பார்க்கறது, இல்ல ஒரு கல்ச்சர் டெஸ்ட் பார்த்து ஃபர்தரா என்ன பண்ணுங்கிறது பண்றது. ஸோ இதெல்லாம் இந்த மெத்தட் ஒரு மெத்தட் இருக்கு. இதை வந்து நீங்க எப்படின்னாக்கா உங்க கம்பெனில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்றோம். அது அந்த ப்ராப்ளம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க மெஷர்மெண்ட் டேட்டாலாம் எடுக்கிறீங்க. அந்த டேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தாச்சுனாக்கா அதை அனலைஸ் பண்றீங்க. லைக் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் யூஸ் பண்ணலாம், YY அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு தீர்வு காண்றீங்க. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் கொண்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. தென் இட் வில் கெட் இம்ப்ரூவ்டு. ஸோ ஒரு பேசிக்கா ஒரு இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இது அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம். ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹவ் டு அப்சர்வ். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னாக்கா அப்சர்வேஷன்ங்கிறது வந்து எடுத்த உடனே நீங்க வந்து ஆக்ஷன்ல இறங்கிடக்கூடாது. ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, லைனா பீசஸ்லாம் ஓகேவா தான் வந்துட்டு இருக்கு, நடுவில் ஏதோ ஒரு பீஸ் வந்து சரியில்லை. இப்ப நடுவில் ஏதாவது ஒரு பீஸ் மாத்திரம் சரியில்லைனாக்கா ப்ராபப்லி சம் ஸ்பெஷல் காசா இருக்கும். அது ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்து அதை ராங்கா கிரியேட் பண்ணிருக்கு, அதை எடுத்து வைக்கிறோம். அட் த சேம் டைம் எந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் அதை ராங்கா வர வச்சதுங்கிறத ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணணும். ஃபர்தரா டேட்டா எடுக்கணும். எவ்வளவு பீஸ்க்கு ஒரு தடவை இது வருது, இது எல்லாத்துலயும் வருதா, ஒரு சில கேஸ்ல தான் வருதா, இல்ல ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல வருதா, இதை தான் நீங்க வந்து அனலைஸ் பண்றீங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஃபர்தரா ஆக்ஷன் எடுத்து அதை செக் பண்றீங்க வெதர் இட் இஸ் எடுத்த ஆக்ஷன் வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்றீங்க. தென் யூ ஹேவ் டு ஸ்டாண்டர்டைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுல பெரும்பாலும் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸ்டாண்டர்டைசேஷன்ல வந்து நம்ம வீக். இப்ப நம்ம வந்து இதெல்லாம் எங்க வந்து மாற்றுறதுன்னா சமயத்துல அனாவசியமா ஒரு கம்பெனிகள்லாம் வந்து நான் கன்ஃபார்மன்ஸ்னு சொல்லி மாற்றுறது. நம்ம ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம், நம்ம ஆடிட்டர் வந்து கேட்பாரு ஏதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு கேட்பாரு. எதுவுமே வரலன்னா அது வேற மாதிரி போயிடும். ஏதோ வந்திருக்குன்னு சொல்லுவோம், கொஞ்சம் எவிடன்ஸ் காட்டுங்கன்னுவாரு. நம்ம எடுத்து காட்டுறோம். காட்டியாச்சுன்னா அதுல நம்ம சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட் வர லாட்ல இருந்து நாங்க அதை பண்ணிருப்போம் இதை பண்ணிருப்போம், we would have wrote in our corrective action that we will be taking care of next time by changing the process like this etc. Then finally he will be asking for as you have told something to get corrected, can we see that process flow diagram or FME or control plan or SOPs or something like that. Unfortunately any one of the document might not have got filled appropriately. So because of which, he says non-conformance. Once he says non-conformance, after the non-conformance, everything is a non-valued job. Root cause correction, corrective action, and moreover, sometimes when the defect gets repeated, that time only it will be the serious problem. Sometimes people will be saying last time இதை சொல்லிட்டோம்ப்பா, இந்த வாட்டி வேற ஏதாவது சொல்லுப்பா, இது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பிளான் டு செக் ஆக்டில் அந்த ஒரு 7 ஸ்டெப்பை போட்டு ஒரு மந்த் வைஸ் அதுக்கு பிளான் போட்டு யூ கேன் ஒர்க் ஆன் தி ப்ராஜெக்ட். தென் ஒரு QC ஸ்டோரி, தட் இஸ் 12 ஸ்டெப் மெத்தட். இப்போ நம்ம 7 ஸ்டெப் சொன்னோம். Some people will be detailing it into 12 steps. இப்போ first of all you have to identify and categorize the nature of problem. இப்போ A type, B type, C type. Like for example, certain things within ourselves we can solve the problem. Certain things within ourselves we can solve the problem. Certain things other departments support may be required. Certain things management support may be required. So which will be beneficial for the company? What kind of problem it will be better to take? அதை நீங்க பார்த்து கேட்டகரைஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். தென் அதை பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்றீங்க ப்ராப்ளத்தை.
Select பண்ணதுக்கு அப்புறம் வந்து you have to define the problem. As I told you earlier, you have to define the problem. What is to be present, what is not present. That has to be told. என்ன இருக்கணும் என்ன இல்லை அப்படிங்கிறத கிளியரா டிஃபைன் பண்ணணும். அதை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒய் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றோம். தென் காசஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் யூ ஆர் கெட்டிங் இன் டு தி ரூட் காஸ். ரூட் காஸ்க்கு போகும்போது அந்த ரூட் காஸ்ல வந்து நீங்க நிறைய சிமுலேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். சாரி, அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தாச்சுன்னா யூ ஹவ் டு டேக் லாட் ஆஃப் டேட்டா அண்ட் யூ ஹவ் டு அனலைஸ். ஃப்ரம் தேர் யூ ஹவ் டு டெவலப் a solution. Once you develop a solution, you have to foresee whether any probable resistance will be there. See, for example, quality process engineers will be coming out with some solutions. When we go and implement, the production may be objecting that we may not be able to get the productivity. Production வராது, இதை கொஞ்சம் நீங்க வேற மாதிரி பண்ணி கொடுங்க, இது பண்ண முடியாது. இப்போ நான் பின்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி சொன்னேன் இல்லையா, அந்த புஷ்ஷுக்கு உண்டான கேஸ் ஸ்டடி. அவங்க ஒரு ராட்ல கோத்து பண்ணாங்கல்ல, அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன்ல அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு புஷ்ஷுக்கும் இடையில ஒரு பிளாஸ்டிக் இது சொருகிற மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ப்ராசஸ்ல ஒர்க்கிங் டேபிளுக்கு நான் போய் பார்க்கும்போது ஐ சா a bag full of plastic bushes were present in the table. I asked them what for this is kept. They say that we were using it for covering the both ends of the metal bush so that the primer will not go there. But unfortunately, it was not useful because our productivity is getting less. And moreover, even if we put much tighter also, still that primer is seeping in. அதனால நாங்க எடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த பிளாஸ்டிக் புஷ்ஷை டெவலப் பண்றதுக்கு அதுக்கு சம் காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த காஸ்டும் வேஸ்ட். ரெண்டாவது பீப்புளும் அதை செய்யாத எடுத்து பக்கத்துல வச்சுட்டாங்க. ஸோ ஒர்க்கபிள் சொல்யூஷனா நம்ம வந்து அங்க கொடுக்க வேண்டியிருக்கோம். அதனால தான் யூ ஹேவ் டு foresee the probable resistance even before implementing it. Then you have to implement it, check the result. Then you have to see the regular implementation, whether regular implementation is going as per that or not. Sometimes என்ன ஆகும்னா இதெல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் செக்லிஸ்ட்டை போட்டு பார்க்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் ஷிஃப்ட் ஆளு பழையபடி செஞ்சுட்டு இருப்பாரு. தேர்ட் ஷிஃப்ட் வரும்போது அவரும் பழையபடி செய்வாரா, மறுநாள் மார்னிங் இவர் வருவார்ல, சரி திருப்பி பழைய மெத்தடுக்கே மாத்திட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் அந்த பழைய மெத்தட்ல போயிடுவாரு. போன வாட்டி தானே இந்த மெத்தட் புதுசா மாத்தினாங்க அப்படின்னு பார்க்க மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ the first shift change might have been implemented. The second shift person probably may be finding it difficult. He would have removed it and started working on it. Third shift person doesn't know about it. He might be continuing the same way. Next day morning when the first shift person comes, he might be thinking that okay, probably these people would have removed it. Then he would have continued for the same method. So இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இது எப்படி நம்ம ட்ராக் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்மளோட ப்ராசஸ் ஆடிட், ப்ராடக்ட் ஆடிட்ல இதை ஒரு செக்லிஸ்டா போட்டு நம்ம பண்ணோம்னாக்க இதை வந்து ரெகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபைனலி அது ஸ்டாண்டர்டைஸும் பண்ண முடியும். Then we have 7QC tools. இந்த 7QC டூல்ஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உங்களுக்கு வந்து செக் ஷீட் இருக்கு. இந்த செக் ஷீட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் தட் இஸ் என்னென்ன டிஃபெக்ட் எவ்வளவு ஃப்ரீக்வன்சில வரும், வாட் ஆர் ஆல் த டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் யூ ஹாவ், at what frequency each defects are cropping up. Then what you need to do, you need to list all the defect versus the frequency also. Then you have to arrange it in the ascending to in the descending order. Once you make it into the descending order, you can identify some top 2 or 3 defects. For those top 3 defects or 80% of the defects, you need to work on those defects. Then for those defects, you have to work with the cause and effect diagram, where for every effect there will be multiple causes. In terms of man, in terms of machine, what are all the defects would be caused, those things has to be analyzed. So if you take this check sheet, Pareto chart and cause and effect diagram,
It is all postmortem. It is all postmortem. Everything has been over. Everything is have been over on which you will be working. So it is all the postmortem. If you take the control chart, when the process is on, that time itself you will see whether the things are in order. Why some points are going out of control or going out of control. For that we can take actions. Similarly, on the histogram, it is also based on the frequency at what kind of defects are coming in different frequencies. Like for example, whether it is happening in the first shift or in the second shift. First shift, what is the nature of performance? Second shift, what is the nature of performance? So you can even do that way. Next, on the stratification, it is nothing but the classification, whether it is a electrical defect or a mechanical defect or visual defect, that can be stratified. On the scatter diagram, the relation between two parameters, the temperature versus resistance, two parameters, one independent or dependent parameters. With that, you can do this 7QC tools. Since the want of time, I really don't wanted to elaborate on all the things. That is the reason I just wanted to put it in one single slide. Here, once you got into this, I wanted to spend some time on this YY analysis. The YY analysis வந்து பாத்தீங்கன்னாக்க ஔவையார் சொல்லியிருக்காங்க YY analysis பத்தி. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இப்ப இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னாக்க அந்த ராஜ இத how this king is so great. The king is so great because his government itself is great. Why the government is great? Is people are great. Why the people are great? They are getting very good productivity on the paddy. How come the paddy is that much getting productivity? Because of too much of water. How this water storage is high? Because of the walls, boundaries around the this thing, field. So இப்போ நம்ம கம்பெனில வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஆக்சுவல் காஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு காசு வந்து வேற எங்கேயோ இருக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எந்த இடத்துல அந்த காசு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த காசுக்கு நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா சில சமயத்துல the police people know they may not able to get the actual thief. They would have brought someone, no, they will try to ensure that he is accepting the theft. Likewise, we also at times, you know, we saw some problem, immediately we saw something else, we will be attributing to that particular cause. Probably that is a reason அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து actions எடுத்துருவோம். Because of which also there will be a we will not be getting into proper solution. அதனால இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா the end result root cause வரைக்கும் நம்ம போறதுக்கு இதுக்கு பேரு அந்த அதீன இலக்கம். இதுக்கு the first line ஓட end வந்து second line ஓட start, first line ஓட end second line ஓட start, second line ஓட end third line ஓட start, அந்தம் ஆதி. இப்ப நம்மளோட இலக்கணத்துல இதே மாதிரி வந்து பார்த்தாச்சுன்னாக்கா நம்ம பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரம் எல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு அப்படின்னு போகும். அதே மாதிரி புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. For the benefit of Hindi, झूठ बोले कौवा काढ़े, काले कौवे से डरियो, मैं के चली जाऊंगी तुम देखते रहियो,
तू मैके चली जाएगी तो डंडा मैं डंडा लेकर आऊंगा, तू डंडा लेकर आएगा, मैं कुएं में गिर जाऊंगी, मैं रस्सी से खिंचवाऊंगा, मैं पेड़ से चढ़ जाऊंगी, मैं आरी से कटवाऊंगा. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இவன் பொய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்றான். என் அம்மா வீட்டுக்கு போனா நான் தடி கொண்டு வருவேன்றான். தடி எடுத்துன்னு வந்தா நான் கிணத்துல குதிச்சிடுவேன்றான். கிணத்துல குதிச்சா நான் கயிறு போட்டு எடுத்துருவேன்றான். நான் நீ கயிறு போட்டு இழுத்தா நான் மரத்து மேல ஏறுவேன்றான். மரத்து மேல ஏறுனா நான் மரத்தை வெட்டுவேன் அப்படின்றான். இப்ப இவன் ஏன் மரத்தை வெட்டுறான் அப்படின்னு கேட்டா, அவன் வந்து பொய் சொன்னதுதான் காரணம். இப்ப நீங்க வந்து உங்களோட வைவே அனாலிசிஸ்ல இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளா நான் இதுல கொடுக்குறேன். இப்ப இங்க வந்து ஆஸ்மா பேஷண்ட். இந்த ஆஸ்மா பேஷண்ட் எதனால அப்படின்னு கேட்டாச்சுன்னா லங் இன்ஃபெக்ஷன். இந்த லங் இன்ஃபெக்ஷன் எதனாலன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு சுவாசிச்சாங்க இல்லையா, ஒரு நச்சு விஷயத்த சுவாசிச்சிருக்காங்க. அதுதான் RSPM, ரெஸ்பிரபிள் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம். ISO 14001 கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரபிள் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம், RSPM. இப்ப நம்ம அந்த கிண்டி சைடு போனோம்னால ஒரு சில இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன வேல்யூஸ் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்கு, கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ இருக்கு, டோட்டல் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலர் மேட்டர் எவ்வளோ இருக்கு, RSPM எவ்வளோ இருக்குலாம் போட்டிருப்பாங்க. இந்த RSPM எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வருது. இந்த இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு அன்ட்ரீட்டட் எக்ஸாஸ்ட்னால வருது. இப்போ நம்ம ஓகே, இது அடுத்த வைவை. இது வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு காமன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய எக்ஸாம்பிள். இப்போ உங்களோட இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிளை நீங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த விஷயத்துல நூல் பிடிச்ச மாதிரி போகணும். அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும், இது ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு ஒரு பதில் வரும், அந்த பதில கேள்வியா திருப்பி கேட்கணும். அதுதான் அந்த அந்தாதி ஸ்டைல். இப்ப நான் வந்து பாடின பாட்டெல்லாம் மறந்துருங்க, அந்த இலக்கணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கேள்வி எங்க முடியறதோ அந்த கேள்வியில இருந்து ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இவர் வந்து கால்ரா டயரியா பேஷண்ட். இவரு எதனால ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஒரு சாப்பாட்டுல வந்து ஏதோ சாப்பிட்டது சரியில்லை. எதனால அப்படின்னு கேட்டாச்சுன்னா அன்ஹைஜீன் ஃபுட். எதனால அது அன்ஹைஜீன் ஆச்சுனாக்க, எக்ஸ்போஷர் டு ஃப்ளைஸ், மெச்ச பண்டத்தை சாப்பிட்டுருக்காரு. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னாக்க, அது கார்பேஜ்ல இருந்து வந்தது. அந்த கார்பேஜ் எப்படின்னு கேட்டாச்சுன்னா, நோ ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் கார்பேஜ். ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த முன்னாடி இருக்கிற ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் சரி, இந்த டயரியா பேஷண்ட்டுக்கும் சரி, நம்ம என்ன பண்றோம், அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு டேப்லெட்டை கொடுத்து சப்சிடைஸ் பண்றோம். ஆனா இதோட ரூட் காசை போயிட்டு அட்ரஸ் பண்றது இல்லை. நம்மளும் அதே என்விரான்மெண்ட்ல இருக்கோம். we are also in the same environment. We are giving medicine to that particular person. He alone is medicated, but it is not sure that the other person in the same environment will get into this type of problem. So இதே மாதிரி சார் ஏதோ மியூட் பண்ணணும் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ்ல கவனிச்சிங்கன்னா, ப்ராசஸ்ல சீக்வன்ஸா நிறைய வந்துட்டே இருக்கு. அதுல ஒரு பீஸுக்கு ஏதோ பிரச்சனை வருது, ஒரு பர்டிகுலர் மிஷின்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த மிஷினுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். we are taking some action for that particular machine, but unfortunately what is happening, we have not addressed the root cause. Unless and until you address the root cause, you cannot eliminate the defect. ஸோ இப்போ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணாலும் இந்த 4 கான்செப்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுன்னு பண்ணீங்கன்னாக்க, இந்த அடிப்படையில நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிமினேட்னு வரும்போது பார்த்தாச்சுனாக்கா, எய்தர் அந்த மாதிரியான ப்ராசஸ் தேவையில்லாத இருக்கலாம். இப்போ சமயத்துல என்ன நடக்குதுன்னாக்க, நம்ம இதுக்கு தான் நான் எப்போதும் சொல்லுவேன், நம்ம கஸ்டமரோட கண்டினியூஸ் டச் வச்சுக்கணும், நம்ம ப்ராடக்டை எங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்ட்டு. இந்த ப்ராடக்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாட்ஸ் இருந்திருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கட் மார்க் கொடுக்கலாம், ஒரு பெண்டு மார்க் கொடுக்கலாம், பெண்டு கொடுக்கலாம். இதை வந்து காலாகாலமா வந்துட்டு இருக்குமா இருக்கும்,
அவரோட ஏர்லியரா எப்போ பண்ண ப்ராஜெக்ட்ல இந்த நாட்சோ அந்த பெண்டோ ஒரு விஷயம் வந்து பயன்பாட்டுல இருந்திருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எப்போ இந்த ப்ராடக்ட் போய் இன்டகிரேட் ஆகிற பார்ட் வந்து எப்போ மாடிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இங்க வந்து அந்த நாட்ஸுக்கோசரமோ அந்த பெண்டுக்கோசரமோ அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கோசரமோ நம்ம சம் சைக்கிள் டைம் வந்து செலவு பண்ணிட்டு இருப்போம். நீங்க அப்பப்போ ஃப்ரீக்வெண்டா கஸ்டமர் பிளேஸ்க்கு போயிட்டு உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றத பாத்தீங்கன்னா அவங்க இன்டகிரேட் பண்ணும்போது, சார் இந்த பெண்டோ நாட்ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே யூஸ் ஆகலையே, எதுக்கு சார் இது வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஆமா இது வந்து சார் நாங்க ஏற்கனவே வேற ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுல வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு இருந்தோம். இதுவும் இந்த இதை அப்படியே இந்த மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது இப்ப இனிமே இந்த பெண்டோ அந்த நாட்ஸோ தேவைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட இடத்துல வந்து அதை எலிமினேட் பண்ணிடலாம் அந்த ப்ராசஸர். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சைக்கிள் டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். சில சமயங்கள்ல வந்து பார்த்தாச்சுன்னா இதே மாதிரிலாம் சமயத்துல வந்து நான் வேலிட் ஆக்டிவிட்டி கம்பெனில போயிட்டு இருக்கும். அதே மாதிரி சில ப்ராசஸ் வந்து கம்பைன் பண்ணலாம். நம்ம தனித்தனியா வச்சு அதோட மூவ்மெண்ட், டிரான்ஸ்போர்டேஷன் இது எல்லாத்தையும் வச்சு தனித்தனியா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரு இடத்துல அந்த ஃபிக்சர்ல பிளேஸ் பண்ணும்போது இதை வைக்கும் போதே அதுவும் கனெக்ட் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து கம்பைன் பண்ணும்போது சைக்கிள் டைம் வந்து சேவ் ஆகும். ரெண்டாவது ரீஅரேஞ்ச். இந்த ரீஅரேஞ்சில் வந்து இந்த ரீஅரேஞ்ச எலாபரேட்டா நிறைய விஷயம் கூட சொல்லலாம். நம்ம அசம்பிள் பண்ற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒரு அசம்பிள் பண்றோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுத்து வைக்கக்கூடிய பாட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்து வைக்கிற பாட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும். ரெண்டாவது என்ன பாட்டு தேவையோ அது மாத்திரம் தான் அங்க இருக்கணும். அங்க அந்த பாட்டுக்கு தேவையில்லாதெல்லாம் அங்க இருக்கக்கூடாது. இதுல என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா சில சமயங்கள்ல ராங் பார்ட் இன்டகிரேட் ஆயிடும். இதுவே கூட உங்களுக்கு வந்து சைக்கிள் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம். ராங் பார்ட் இன்டகிரேட் ஆகும்போது உங்களுக்கு ரீஒர்க் அது மாதிரிலாம் போயிடும். ஸோ இது வந்து நீங்க இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்லயும் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி அசம்பிளிலேயே இருக்கிற இதுல வந்து சில ரீஅரேஞ்ச் ஆக்டிவிட்டி நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அப்படியே நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை. சில சமயங்கள்ல ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால தான் டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரபிலிட்டின்னு கான்செப்ட் நம்ம டிசைன்ல உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே மேனுஃபேக்சரிங் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதை மனசுல வச்சுட்டு நம்ம பண்ணணும். காம்ப்ளிகேட்டடா ரொம்ப வந்து இதை இந்த பக்கம் திருப்பிக்கோங்க, அங்க போட்டு லாக் பண்ணுங்க, இந்த பக்கத்துல லாக் பண்ணுங்க, அதுக்கப்புறமா இதை தூக்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம்னாக்கா தட் ஆல்சோ வில் நாட் ஒர்க். தென் 80 ப்ராப்ளம் சால்விங் வரும். இந்த 80 ப்ராப்ளம் சால்விங்ல வரும்போது பார்த்தாச்சுனாக்கா Global 80 is a standardized problem solving technique used by Ford that provides an effective framework through step-by-step disciplines and integration of different skills to resolve concerns and prevent their recurrence. இது ஒரு systematic way of problem solving technique. Ford கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க இதை. உங்களோட டிஃப்ரெண்ட் பீப்புளோட ஸ்கில்ஸை இன்டகிரேட் பண்ணி வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொண்டு வரது தான் இந்த ப்ராசஸ். ஸோ இங்க வந்து கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஏ 80 ஃபார்மேட். இந்த 80 வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து அந்த பேசிக்கா ஒரு ஃபார்மேட் மாத்திரம் வச்சிருக்காங்க. ரியலாவே நான் வந்து இதை கொஞ்சம் டியூ டு வாண்ட் ஆஃப் டைம் ஐ ஹவ் cut short all this thing and I wanted to explain on each elements. That is the reason I am not going back here and forth for the formats and other thing. இதுல வந்து மெயினா நீங்க பார்க்க வேண்டியது வந்து இந்த டீம்லாம் ஃபார்ம் பண்றோம். ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்றதுக்கே வந்து there is another format actually where is not ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த is notங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, let us assume நீங்க வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் தயாரிக்கிறீங்க, 1/2 லிட்டர் பாட்டில் தயாரிக்கிறீங்க. ரெண்டுமே பாட்டில்ங்கிற கேட்டகரி தான். இப்போ 1/2 லிட்டர் பாட்டில்ல ஒரு ப்ராப்ளம் வருது, 1 லிட்டர் பாட்டில்ல ப்ராப்ளம் வரல. இதை நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. அந்த ஃபேமிலி ஆஃப் ப்ராடக்ட்ல அந்த சைஸ் தான் ஏதோ டிஃபரன்ஸ். ஒரு ப்ராடக்ட்ல ஒரு டிஃபெக்ட் வருது, இன்னொரு ப்ராடக்ட்ல ஒரு டிஃபெக்ட் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னுல வந்து டென்ட் வருது, இன்னொரு டென்ட் வரல. அது மாதிரி நீங்க நினைச்சுக்கணும்.
இப்போ எதுல டிஃபெக்ட் வருதோ அந்த டிஃபெக்ட் வரதுக்கும் டிஃபெக்ட் வராததுக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும். ரெண்டுத்தையும் ஒரு எடை போட்டு பார்க்கணும். இதுல இருக்கிற சூழ்நிலை என்ன, அதுக்கு என்ன சூழ்நிலை. அதுக்கப்புறம் அதே ப்ராடக்ட்ல டாப்ல மாத்திரம் தான் வருது, பாட்டம்ல வரல. டாப்ல என்ன டிஃபரன்ஸ், பாட்டம்ல என்ன டிஃபரன்ஸ், இதை நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் இது எந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிருக்கலாம், எந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கல. ஆக்சுவலா கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்திருக்கணும், ஆனா இத வந்து 8வது ஸ்டெப்ல தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இது எப்போ வருது, காலையில தான் வருதா இல்ல காலையில ஸ்டார்ட் ஆகி மத்தியானத்துக்கு மேல வருதா, இத பார்க்கணும். அடுத்தது சமயத்துல நீங்க வந்து லைஃப் சைக்கிள்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே வருதா, ப்ராடக்ட் டிஸ்பேச் ஆன உடனே வருதா, கஸ்டமர் எடுத்து யூஸ் பண்ண உடனே வருதா, இல்ல கஸ்டமர் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடின அப்புறம் வருதா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னங்கிறத டிஸ்கிரைப் பண்ணி அங்கேருந்து நீங்க வந்து நீங்க டெவலப் இது வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா அதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்றாரு, சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இமீடியட் கரெக்டிவ் ஆக்ஷன் போடுறோம். அந்த இமீடியட் கரெக்டிவ் ஆக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன கேஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ரூட் காஸ் அண்ட் எஸ்கேப் பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும். ஸோ இது எந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும், எந்த ஸ்டேஜ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த எஸ்கேப் பாயிண்ட்டுக்கு வரணும். இது வந்ததுக்கு அப்புறமா வந்து யூ ஹவ் டு கம் அவுட் வித் பர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். பர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா யூ ஹவ் டு வேலிடேட் இந்த கரெக்டிவ் ஆக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத யூ ஹவ் டு வேலிடேட். ஒன்ஸ் யூ வேலிடேட் தட் தென் யூ ஹவ் டு prevent the reoccurrence. இங்க தான் வந்து சிஸ்டமேட்டிக் கரெக்டிவ் ஆக்ஷன் போடுறோம். டாக்குமெண்ட்டை வந்து அப்டேட் பண்றோம். இட் ஹாஸ் டு கம் டவுன் டு டாக்குமெண்ட். உங்களோட எஃப்எம்ஏ டாக்குமெண்ட்னா எஃப்எம்ஏ டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணோம். கண்ட்ரோல் பிளான், ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், எஸ்ஓபிஸ், இது எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்றீங்க. அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலி யூ ஆர் ரெகனைசிங் தி கான்ட்ரிபியூட்டர்ஸ். whoever has contributed you have to congratulate them. Then we are coming to OKK mistake proofing. இப்போ நம்ம அந்த கேஸ் ஸ்டடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கேஸ் ஸ்டடியில வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ நான் பேசியிருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து எந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணுங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபைனலி வந்து நம்ம அந்த மிஸ்டேக் ப்ரூஃபிங்க்கு வரணும். மிஸ்டேக் ப்ரூஃபிங்ல உங்களுக்கு டோட்டலா இன்ஃபேக்ட் ஐஐடிஎஃப்ல ஒரு ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, டிசைன் லெவல்லையே நம்ம பண்ணும்போது பீப்புளோட இன்டர்ஃபரன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு பார்க்கணும். Wherever the people are involved, mistake is bound to happen. இங்கேயும் திருவள்ளுவர் சொல்றாரு, எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். One who predicts the problem in advance and ensures preventive measures in place does not face any surprise problem. இங்க preventive measureன்னு சொல்லும் போதே ப்ரெவென்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோட்னு ப்ரெவென்ஷன் சொல்லியாச்சுனாலே வாய்ப்பை தடுக்கிறது தான். நார்மலா கரெக்டிவ் ஆக்ஷன் வரும்போது இந்த கரெக்ஷன், கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷனுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கரெக்ஷன்ங்கிறது வந்து ப்ராப்ளத்துக்கு எடுக்கிற ஆக்ஷன், கரெக்டிவ் ஆக்ஷன்ங்கிறது வந்து காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு எடுக்கிற ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ங்கிறது வந்து பொட்டன்ஷியல் சொல்லியாச்சுன்னா வாய்ப்பு, எந்த மாதிரிலாம் டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதுக்கு எடுக்கிற ஆக்ஷன். ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் ப்ராசஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து அதை நீங்க என்ஷூர் பண்ணிட்டு நீங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதுல கவனிச்சீங்கன்னா இதுக்கு இன்னொரு குறள் இருக்கு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய நீதி எல்லாருக்கும் எந்தெந்த மதத்தினருக்கும் என்னென்ன நீதி கொடுத்துருக்கோ அது பிரகாரம் வாழ்ந்தாங்கன்னா வானுரையும் தெய்வத்தோட வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் இஸ் காட், கஸ்டமர் இஸ் காட். கஸ்டமர் சொன்ன ஸ்பெசிபிகேஷன் வைஸ் நம்ம மதத்துல சொல்லியிருக்கிற எந்த மதம் வேணாலும் இருக்கட்டும், அவங்க சொன்ன ஸ்பெசிபிகேஷன் ரிலீஜியஸ் கோட்பாடுகள் வழியா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மறுபிறவி இல்லாதக்கு தெய்வத்தோட வைக்கப்படும். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் ரீஒர்க் பண்றதுக்கு திருப்பி அமைச்சிருவாரு, எல்கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக் ப்ரூஃபிங் வந்து திருவள்ளுவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ
மிஸ்டேக் ப்ரூஃபிங்ல என்னென்னலாம் இருக்கு? டோன்ட் ரிசீவ் டிஃபெக்ட்ஸ், டோன்ட் மேக் டிஃபெக்ட்ஸ், டோன்ட் பாஸ் டிஃபெக்ட்ஸ். வெரி சிம்பிள் ரூல். Don't receive defects at your end. Don't make defects. Don't pass defects. Ideally, design the product so that it can't assembled incorrectly. A very simple rule. இதுல கவனிச்சீங்கன்னாக்க பிராடா ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரிவென்ஷன், ஒன்னு வந்து டிடெக்ஷன். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா ரயில்வே சிக்னல் இருக்கு. ரெட் இருந்தா நிக்கணும், கிரீன் இருந்தா போகணும். இது வந்து டிடெக்ஷன். இப்போ சம்டைம்ஸ் பேக் காட்பாடியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு மேபி ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் நடந்தது. அங்க சிக்னல் ரெட் விழுந்த போது கூட அவர் பாஸ் ஆயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஒரு வாட்டி வந்து மைசூர்ல இருந்து நான் சென்னை வரும்போது ஒரு இன்ஜின் டிரைவர் நெக்ஸ்ட் டே சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவரு நம்மளோட டிராவல் ஆனாரு. எதாச்சும் பேசினோம். அப்ப இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் பத்தி எல்லாம் சொன்னார் அவர். இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெயின் பாஸ் ஆச்சுன்னாக்கா 1.2 கிலோமீட்டர்ஸ் போன உடனே இந்த ரெட் பாஸ் ஆன உடனே ரெட் விழுந்துரும் அந்த சிக்னல்ல. 1.2 கிலோமீட்டர்ஸ் தாண்டின உடனே ஒரு ஆரஞ்சு வரும். இன்னொரு 1.2 தாண்டின உடனே 2 ஆரஞ்சஸ் வரும். இன்னொரு 1.2 டோட்டல் 3.6 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறமா அது கிரீனா மாறும். அந்த கிரீன் இருக்கும்போது ட்ரெயின் வந்து அதே ஸ்பீடு மெயின்டைன் ஆகி வரலாம். இப்போ அந்த ஒரு டிரைவர் ராஜ்குமார்னு ஒரு டிரைவர், அவர் வந்து செல்போன்லாம் பேசினதாலாம் தகவல் இருக்கிறதுல அவர் வந்து இது இவ்வளோத்தையும் கடந்து போயிருக்காரு. அது ஆட்டோமேட்டிக் சிக்னல் இருக்கிற இடம் தான். இவ்வளவு மூணுத்தையுமே கிராஸ் ஆகி கடைசியில ரெட் வர வரைக்கும் பார்க்காத ட்ரெயின்ல போய் மோதிட்டாரு. இப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன்ல டிடெக்ஷன்ல நடக்கல, டிடெக்ஷன் நடக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சில பேர் இந்த சென்னை சென்ட்ரல் டு கும்மிடிப்பூண்டி போற ரூட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சிக்னல் போஸ்ட்ல தேர் வில் பி அன் அரேஞ்ச்மெண்ட் வேர் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர் கம் ரிசீவர் இஸ் கெப்ட் இன் தி ட்ராக். ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லையும் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர் கம் ரிசீவர் இருக்கும். கிரீன் வரும்போது ரெண்டுமே மேட்ச் ஆயிடும். சிக்னல் வந்து ட்ரெயின் வந்து பாஸ் ஆகும். when the signal is at red, there will be a mismatch from the frequency given by the train as well as from the track. So automatically the train will stop. இப்போ இந்த ப்ரிவென்ஷன் மெத்தட் நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த டிடெக்ஷன் இது ரெட் இருந்தா பண்ணு, கிரீன் இருந்தா இதை பண்ணு அப்படின்னு சொல்ற டயத்துல there is a possibility that the human can skip even that also. So அதனால depending upon the vulnerability of the issue, you may have to select a detection or prevention type. இந்த ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ற மெத்தட்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கான்டாக்ட் மெத்தட், அதர் இஸ் ஃபிக்ஸட் வேல்யூ மெத்தட், அதர் ஒன் இஸ் மோஷன் ஸ்டெப் மெத்தட். கான்டாக்ட் மெத்தட்ல வந்து பார்த்தாச்சுன்னா ஒன்னு வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு வந்து எதர் சர்க்யூட் க்ளோஸ் ஆகும், ஒன்னு ஆக்டிவிட்டி நடக்கும், இல்லை நடக்காது போகும். அது வந்து கான்டாக்ட் மெத்தட். ஃபிக்ஸட் வேல்யூ மெத்தட் எடுத்துட்டீங்கன்னா இப்போ 8 பாயிண்ட்ஸ் வெல்ட் ஆகணும். 8 பாயிண்ட்ஸ் வெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபிக்சர் வந்து ஓப்பன் ஆகணும். அது வந்து ஃபிக்ஸட் வேல்யூ மெத்தட். மோஷன் ஸ்டெப் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரெஸ் இருக்கு, ப்ரெஸ்ஸுக்கு 2 பக்கத்துலையும் வந்து நம்ம ஒரு பக்கம் சிக்னல் ஜென்ரேட் பண்றது, இன்னொன்று வந்து சிக்னல் கலெக்டர் வச்சிருக்கோம், ஆப்டிக்கல் சென்சர் வச்சிருக்கோம். ஸோ கையை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது மாதிரி சில இது வந்து இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்றோம். சிலது வந்து மோஷன் ஒரு வரக்கூடிய அந்த மூவ்மெண்ட் பொறுத்து certain action will happen or certain action will not happen. So இந்த மெத்தட்ல வந்து நம்ம மிஸ்டேக் ப்ரூஃபிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலா ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. இதுல வந்து சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் இருக்கு. இந்த இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு தமிழ் ஈக்குவலண்ட்டுக்கோசரம் இங்க முன்னாடி இந்த ஸ்லைடு நான் கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம எப்படிலாம் வந்து ஹியூமன் வந்து மிஸ்டேக் பண்றாங்க, ஹியூமன் வந்து எப்படிலாம் மிஸ்டேக் பண்றாங்க, எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் ஹியூமன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒன்று வந்து இன்டென்ஷனல்னு வரும்போது சில சமயத்துல நான் வேணுன்ட்டு தான் அதை பண்ணியிருக்கேன்னா, அதாவது 2 விஷயம் பார்க்கணும். அதில் இன்டென்ஷனல் அண்ட் வில்ஃபுல்னு 2 பார்ப்பீங்க இந்த இடத்துல. இன்டென்ஷனல் ஒன்று இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா வில்ஃபுல்னு ஒன்று இருக்கு பாருங்க. இது 2த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இன்டென்ஷனலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, வில்ஃபுல்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம வந்து ஒரு ப்ராசஸ சில அசம்ஷனோட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது பரவாயில்ல இவங்க பார்த்து பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு
எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து பக்காவா டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். ஏதோ ஒரு டிஃபைன் பண்ணல, இல்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு நோக்கத்தோட இந்த கரெக்ஷன் பண்ணா அது கரெக்டா வந்துரும்னு நம்ம செய்யறோம், ஒரு நோக்கத்தோட செய்யறோம். இந்த வில்ஃபுல்ங்கிறது வந்து இது இப்படிதான் பண்ணணும் பாத்துக்கலாம், அவங்க முன்னாடி ஏதோ ஒண்ணு தப்பா கொடுத்துருக்காங்க, இல்ல அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆனா நம்ம பண்ணாக்க எல்லாம் கரெக்டா தான் வரும்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே பண்றது. வில்ஃபுல்ங்கிறது வந்து வேணுன்ட்டே பண்றது, வாண்டட்லி டூயிங். இன்டென்ஷன் வந்து பை ஹேவிங் எ பர்பஸ் பை விச் இட் இஸ் பீங் டன். இன்டென்ஷனா நடக்கலாம், இல்ல வில்ஃபுல்லா நடக்கலாம். தென் தவறுதலாக, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே, தவறுதலாக நடக்கலாம். தென் மறதியின் பொருட்டு, ஃபர்கெட்ஃபுல், இதனால நடக்கலாம். தென் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நம்ம கம்பெனில வந்து பார்த்தாச்சுன்னா யூஸ்வலா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வீக். ஐ வில் நாட் ஜெனரலைஸ், பட் நிறைய இடங்கள்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு மிஸ் ஐடென்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு பின் எடுத்துன்னு போறீங்க. இந்த பின்னை வந்து நீங்க அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பின்ல வந்து என்ன அதோட லேபிள் இருக்கணுமோ அந்த லேபிளை எழுதி ஒட்டணும். அதே மாதிரி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் நீங்க வச்சிருக்கக்கூடியது எப்படி இருக்கணும்னா, லெஃப்ட் சைட்ல வந்து ஃபார் ப்ராசஸிங் இருக்கணும், ரைட் சைட்ல ப்ராசஸ் இருக்கணும். மிஷின் வந்து சென்டர்ல இருக்கு, யூ ஆர் ப்ராசஸிங் இட். இப்ப லெஃப்ட் சைட்ல இருக்கிற பின் வந்து காலி ஆகுது. காலி ஆகும் போது அந்த டேகை ரிமூவ் பண்ணிட்டு தான் வெளில கொண்டு போய் வைக்கணும். இப்ப அந்த டேகை ரிமூவ் பண்ணாதே அங்க வச்சிடுறாங்க, வேற எதையும் ஒண்ணு வைக்கிறாங்க. இதை நான் ரொம்ப நான் சொல்றது கொஞ்சம் சில பேர் கஷ்டமா கூட இருக்கலாம். இது நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, நம்மளோட சாம்பிள் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம். பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது அங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, முதல்ல அந்த டியூப்ல வந்து நம்மளோட ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க. ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்கன்னா பார்கோட் ஸ்டிக்கர், அந்த பார்கோட் ஸ்டிக்கரே இல்லைன்னா கூட நம்ம ஒரு ஒயிட் ஸ்டிக்கர் எடுத்து நம்ம பேரை எழுதி அந்த டெஸ்ட் டியூப்ல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட பிளட் எடுத்து அந்த டியூப்ல போடுவாங்க. 4 பேர் வரட்டும், அதுக்கப்புறமா இதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்கன்னா கட்சியில என்ன நடக்கும்? ராமசாமி வர பிரெக்னன்ட்னுவாங்க கட்சியில. இது எவ்வளவு ஜோக்கா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளோட இடத்துல நீங்க நம்ம ப்ரொடக்ஷன் செட்டப்ல ஏன் அந்த சீரியஸ்னஸ் நம்ம கொண்டு வர முடியாது? நம்ம ப்ரொடக்ஷன் செட்டப்ல வந்து பார்த்தாச்சுன்னா ஐடென்டிஃபிகேஷன் ட்ரேசபிலிட்டி இஸ் வெரி வெரி வீக். நான் பார்த்த வரைக்கும், ஐ மே பி ராங். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாபை ஒரு ட்ரேல ஃபர்ஸ்ட் பீஸ் போடும்போது அந்த ஜாப் என்ன வரப்போதோ அதோட லேபிள் அதில் ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி இந்த சைட்ல ட்ரே காலியான உடனே முதல் வேலையா அந்த டேகை ரிமூவ் பண்ணணும். இது பண்ணா மாத்திரம்தான் இந்த மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் வராது. சம்டைம்ஸ் இந்த மிஸ் ஐடென்டிஃபிகேஷனால இந்த மிஸ்டேக் நடக்கும். ரெண்டாவது அமேச்சர்ஸ்ங்கிற வரும்போது பீப்புளுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் இல்லாத பட்சத்துல நடக்கும். சில சமயங்கள் என்ன நடக்கும், நம்ம டெஸ்பேட்ச் பண்ணக்கூடியவர் வந்து ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க 6 மணிக்கு பீஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க, 6 மணிக்கு இன்னும் பீஸ் வரல. அதனால டெஸ்பேட்ச் பண்ண வேண்டியவர் வந்து உள்ள வந்து பாக்குறாரு, என்னங்க ஆச்சு, என்ன வரவே இல்லையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க இன்னும் வரலங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் என்ன ஸ்டிக்கர் ஒட்டணுமா? ஆமா ஸ்டிக்கர் தாங்க ஒட்டணும். அப்படியா, அது கொடுங்க, நான் ஒட்ட மாட்டேனா அப்படின்னு சொல்லி இவரு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவாரு. என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன ஸ்டிக்கர், ஏது என்னதுன்னே தெரியாது, ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. இது சில சமயத்துல வெளில போயிடும். யூ வில் பி சர்ப்ரைஸ். நான் வந்து கம்பெனி தான் இதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு இடத்துல ரூட் காஸ் எழுதுறாங்க கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு. என்ன ரூட் காஸ் எழுதிருக்காங்கன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மெட்டீரியல் காட் டெஸ்பேச்டு அப்படின்னு ஒரு ரூட் காஸ் எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த மாதிரி வந்து பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாத, ஒரு ப்ராப்பரா ஒரு இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணாத போது திஸ் கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் ஆர் கெட்டிங் இன்டு இட். வேண்டுமென்றே வில்ஃபுல் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. தற்செயலாக இன்அட்வரண்ட், ஒரு தற்செயலா நடந்தது, எதேச்சியா நடந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, தற்செயலாக. இந்த ஹியூமன் எரர்ஸ்ல வந்து தீஸ் ஆர் ஆல் த திங் யூ நீட் டு கன்சிடர். அதே மாதிரி மெத்தனமாக ஸ்லோனஸ். சில சமயத்துல ஏன்பா மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு கிடைச்சுன்னா, சார் ஒரே ப்ரெஷர் சார், என்ன சார் நீங்க அப்படி வேகமா அவசரப்படுத்தினீங்கன்னா எனக்கு அது மாதிரி தான் சார் மிஸ்டேக் நடக்கணுவாங்க. சார் நீங்க ரொம்ப ஸ்லோவாவே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட சார் எப்படி இருந்தாலும் அது ப்ராசஸ் இப்பதானே சார் வரப்போகுது, அதுக்கப்புறம் ஒட்டலாம்னு நினைச்சேன் சார், அதுக்கப்புறம் அது பண்ணாத விட்டுட்டேன் சார், அப்படியே போயிடுச்சு அந்த ஜாபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சைக்கிள் டைம் என்ன கொடுத்துருக்கோ அந்த கணக்கு பிரகாரம் செய்யணுங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு அந்த ஜாப் இருக்கா, 4 மணி நேரத்துக்கு தான் செய்யணும். அது 8 மணி நேரத்துக்கு இழுத்து அடிக்கக்கூடாது. 4 மணி நேரத்துல முடிச்சுட்டு அடுத்தது அந்த ஆளுக்கு வந்து மிஷினை பத்தி சொல்லி கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது அந்த மிஷினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பத்தி சொல்லி கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட் கஸ்டமர் எந்த இடத்துல யூஸ் பண்றாரு,
எண்ட் யூஸ் அப்ளிகேஷன்ல இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, நீ ஒரு ப்ராசஸ் பண்றியே அந்த ப்ராசஸோட தாத்பரியம் என்ன, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ், what is the product you are manufacturing, where this product is being used, who is the end customer, what is the application of this product, all these things has to be trained to the people. இதெல்லாம் அந்த டயத்துல இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோனஸ் வரக்கூடாது. the job should carried out at the with the defined cycle time. then non supervision, இதுக்கு நான் தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. when there is no proper supervision, that time there is a problem, there is a possibility of the problem. then surprise, சார் இந்த ஜாபுக்கு இது இருக்குன்னே சொல்லாத விட்டீங்களா சார், சொல்லியிருந்தீங்கன்னா நான் பண்ணிருப்பேனே. ஸோ சில சமயத்துல வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் நோ கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான சில சர்ப்ரைஸ் விதமாலாம் வரும். இதுதான் தட் இஸ் எ மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ்னா, இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் அத்தனையும் இங்க காலம்ல இருக்கு. எந்தெந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த ஹியூமன் எரரால வரும்ட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரியான உங்களோட மிஸ்டேக் ப்ரூஃபிங் எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாப் ஆகும். என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, மிஸ்டு ஆப்ரேஷன்ஸ், ஒரு ஆப்ரேஷனே மிஸ் ஆகுது. ஓகே, மிஸ்டு ஆப்ரேஷன்ஸ். தென் ப்ராசஸிங் எரர். இந்த மிஸ்டு ஆப்ரேஷனுக்கும் இந்த இதுக்கும் நீங்க இந்த டோட்டல் ரெட் அண்ட் ஸ்கொயரா இருக்கிறது வந்து ஸ்ட்ராங்லி ஹைலி கார்லேட்டட். சர்க்கிள் வந்து ஜஸ்ட் இட் இஸ் எ கார்லேஷன். ஸோ மிஸ்டு ஆப்ரேஷன், ஒரு ஆப்ரேஷன் மிஸ் ஆகுது. தென் ப்ராசஸிங் எரர், அதை ப்ராசஸ் பண்ணது எரரா நடக்கலாம். எரர்ஸ் இந்த பார்ட் செட்டப், பார்ட்டை வந்து செட் பண்ணதுல சிலது எரர் நடக்கலாம். மிஸ்ஸிங் பார்ட், சில பார்ட்டே வந்து மிஸ் ஆயிருக்கலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் புஷ் வைக்கணும், வைக்காத விட்டாங்க. அடுத்தது ராங் பார்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன்லாம் கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ராங் பார்ட் வந்துடும். மிஸ் ஐடென்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல ராங் பார்ட்ல வருது பாருங்க, அப்பவும் ராங் பார்ட் வரும். ஸோ இந்த மேல இருக்கக்கூடிய காலம்ல இருக்கக்கூடிய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த இன்டென்ஷனல் இந்த மாதிரியான டிஃபெக்ட்டுக்கெல்லாம் நீங்க வந்து மிஸ்டேக் ப்ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் கொண்டு போனீங்கன்னாக்க இந்த மாதிரியான வரக்கூடிய ப்ராசஸிங் எரர்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியும். ப்ராசஸிங் ராங் ஒர்க் பீஸ். ஸோ சமயத்துல என்ன பண்ணிடுறாங்க, பார்ட் நம்பர் பார்க்கறதுக்கு ரெண்டும் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கு, பீஸை ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சிருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு மாடல்ல இருந்து இன்னொரு மாடல் சேஞ்ச் ஆகும்போது ஷாப் ஃப்ளோர்ல உங்க மிஷின் மேல எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னும் கூட என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, அவங்க டீ டைம் போட்டோம், லஞ்ச் டைம் போட்டோம், வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போட்டோம், மிஷின் மேல எந்த ஒரு பார்ட்டும் இருக்கக்கூடாது. நான் செட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சார், பாதியில வச்சுட்டு போயிட்டேன், கிடையாது. ஃபார் ப்ராசஸிங் பீஸ்ல பின்ல இருக்கணும். ப்ராசஸ்டு திங் அந்த ரைட் சைடு பின்ல இருக்கணும். நடுவில் மிஷின் வந்து தூய்மையா கிளீனா எந்த ஒரு பீஸும் இருக்கக்கூடாது. அது வந்து ஸ்டாண்டர்ட் பீஸ், இது இந்த பீஸ்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டாண்டர்ட் பீஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு இடத்துல ஞாபகம் வருது. கஸ்டமர் ஃபோன் பண்றாரு, என்னங்க சார் இது ஒரு பார்ட் ஒன்று அமைச்சிருக்கீங்களா, அதுல ரெட்டு டேப் ஏதோ ஒட்டி வந்திருக்கு, அது நாங்க ஏதாவது ஸ்பெஷலா பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. சார் அதுதான் 2 நாளா தேடிட்டு இருக்கோம், அது வந்து எங்களோட ஸ்டாண்டர்ட் பீஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப வெகுளித்தனமா நடக்கிறது. நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல, இட் இஸ் ஆல் ஹேப்பனிங். இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம ஷாப் ஃப்ளோர்ல பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாப் ஃப்ளோர்ல டிஃபைன்டா இருக்கணும். லெஃப்ட் சைட்ல உங்களோட பீஸ் வந்து ஃபார் ப்ராசஸிங், ரைட் சைட்ல ப்ராசஸ்டு பீஸ், நடுவில் மிஷின் வந்து டோட்டலி ஒரு பீஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பீஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க ஒரு மாடல் சேஞ்ச் ஓவர் பண்றீங்கன்னா பழைய மாடலோட எல்லாத்தையும் பேக் ஆஃப் பண்ணி குவாரண்டைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணி வீட்டில் இருக்கிற மாதிரி அதெல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். தென் ப்ராசஸிங் ராங் ஒர்க் பீஸ்க்கு சொன்னேன். தென் மிஸ் ஆப்ரேஷன், அதாவது அங்கே மிஸ்ட் ஆப்ரேஷனுக்கும் மிஸ் ஆப்ரேஷனுக்கும் வேற. மிஸ் ஆப்ரேஷனுங்கிறது வந்து ஆப்ரேஷனையே வந்து வேற மாதிரி பண்றது. அது எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணாத வேற மாதிரி பண்றது, அது மிஸ் ஆப்ரேஷன். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் எரர். இது வந்து 0.5 தான் எரர் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இது வந்து 1 mm கிட்ட ஏதோ எரர் இருக்கு, அதனால ஏதோ ஒரு எரர் ஆயிடுச்சு. தென் இம்ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் செட்டப். எக்யூப்மெண்ட் வந்து செட் பண்ணும்போது இம்ப்ராப்பரா நடக்கும்போது இந்த பிரச்சனை வரும். தென் இம்ப்ராப்பர் டூல்ஸ் அண்ட் ஜிக்ஸ். ஸோ டூல்ஸ் அண்ட் ஜிக்ஸை வந்து இம்ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது this kind of error will come. Hope I am through with this.
you can ask for any questions. Sir, open to questions. I have to mute all. Thank you, Mr. Ramavallaban. Yeah. I'm sure you are ready to take any questions if there are any. Yeah, definitely. You can modulate and you can read from the chat box, and if there are, or you can hear from the people and ask. I'm ready to take any questions. இதுல வந்து ஒரு question வந்திருக்கு, last corrective action must be the first, from Mr. Arunesh Natarajan. Why? Last corrective action Must be the first. Why? இப்போ finally you have taken some action. Say for example, அந்த வரப்புயர நீர் உயரம் சொன்னனே, அதுல இருந்து நிறைய கத்துக்கலாம் நம்ம. அந்த லாஸ்ட் இது எடுத்துட்டீங்கன்னா அந்த ராஜா எப்படி நல்லா இருக்காரு அப்படிங்கிறது தான். இப்போ லாஸ்டா அந்த ராஜா எப்படி இருக்காருங்கிறதுல தான் நம்ம கேள்வி ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ கடைசியா ஒரு ஆக்ஷன் எடுத்தியே, why you have taken that action? Okay, that is the reason we are coming to we are talking to the last thing. The last action is, that is the root cause. That is the root cause. For that root cause only you have to take action. That is the reason we need to consider the first point. அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய நான் கேள்வி கேட்க இதனால நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டா, if I am asking you some question, you will be testing my patience till the end. I may have to ask you the question. Finally, for that particular end question, whatever I had, no, for that only I have to take the action. Okay. Now you see, that is Mr. Kumaran has a question. DMake can we do for a new project or for problem solving only? As I told you, it is a very really it is a very nice question. I am எல்லாரும் சொல்ற மாதிரி எடுத்த உடனே nice question ஸ்டார்ட் பண்ற மாதிரி general statement கொடுக்கல. In fact, பார்க்க போனீங்கன்னா, this is the first time I am hearing this type of question. This is where I used to tell, I will be lucky because I have this many faculties. You people are making me to think. நான் ஒரு இடத்துல சொன்னேன் ஸ்டார்டிங்ல, a product should be a solution for a problem. A product should be a solution for a problem. நீங்க இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறீங்கன்னா, என்ன ப்ராப்ளத்துக்கோசரம் இதை மேனுஃபேக்சர் பண்றோங்கிறத தெரிஞ்சாதான் இதை பண்ண முடியும். If you really wanted to apply this DMake, you can definitely apply this DMake. It may be a very successful project. In fact, நிறைய வாட்டி இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து சில ப்ராஜெக்ட் இது வந்து ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் சார் சொல்றோமா, ஒரு சினிமாவை ஃபிளாப்னு சொல்றோமா, அதே மாதிரி சில ப்ராடக்ட் வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம எந்த சொல்யூஷனுக்கோசரம் இந்த ப்ராடக்டை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து தயாரிச்சோம்னாக்க இதை வந்து கண்டிப்பா DMake பிரின்சிபல் யூஸ் பண்ண முடியும். I don't think there is any other question. Thank you, Mr. Ramavallaban. We are also nearing 8:30. Yeah. Kindly, Mr. Kumaran has got one more thing. Kindly explain about VA and NVA. Very useful program. Thank you for your answer. Kindly explain about VA and NVA. Say, you mean to say value addition and non-value addition, right? Yes, sir. Yes, sir. Yeah. If you walk through the process, say for example, you have there is something called a motion study. I'm taking some small example. If I am sitting in front of the laptop, if I wanted to change the screen, my hand goes there and change the drop arrow நான் வந்து press பண்றேன். இப்போ நீங்க உங்க கம்பெனில வந்து ஒரு மோஷன் ஸ்டடி பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த மோஷன் ஸ்டடி பண்ணும்போது ப்ராக்சிமிட்டில எவ்வளவு ப்ராக்சிமிட்டில the parts are kept. ஓகே, இப்போ ஒரு சில விஷயத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி எடுத்து பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வந்து எவ்வளவு பக்கத்துல வைக்கலாமோ அந்த அளவுக்கு பக்கத்துல வச்சீங்கன்னாக்க
சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 to 2 seconds குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் ஆட் இன்டு யுவர் ப்ராடக்டிவிட்டி. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, பின்னில் பார்ட்ஸ் இருக்கு, அந்த பார்ட்ஸை டாப் அப் பண்றதுக்கு இவங்க எழுந்து போறாங்க இல்லையா, ஒரு வாட்டி எழுந்து போறாங்கல்ல, இந்த எழுந்து போகும்போதெல்லாம் மிஷின் நின்றுட்டு இவங்க எழுந்து போறாங்க. இப்ப அதை ஒரு வாட்டியும் வந்து ஒரு டாப் அப் பண்றதுக்கு ஒரு அன்ஸ்கில்டு போறோம், அவங்கள வச்சு நம்ம வந்து அந்த டாப் அப் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அந்த இடத்த விட்டு எழுந்து போக கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு டிஃபைன் பண்ணியிருக்கோம் பீரியடு. மார்னிங் 8 hours ஷிஃப்ட், 8 hours ஷிஃப்ட்ல நடுவில் ஒரு 15 minutes டீ பிரேக்கு, ஆஃப்டர்நூன் ஒரு 15 minutes டீ பிரேக்கு, நடுவில் ஒரு ½ hour லஞ்ச் பிரேக்கு. சம்டைம்ஸ் எப்பாவது நேச்சுரல் கால் போறாங்க, அது ஷுட் நாட் பி மோர் தென் 5 minutes ஆர் சம்திங். இதெல்லாமே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டைம்ல போயிட்டு ஒரு பர்சன்டேஜ் அலவன்ஸ் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்டிவிட்டி கொண்டு வரதுக்கு என்ன சைக்கிள் டைம் அவங்க யூஸ் பண்ணணுங்கிறது இருக்கு பாத்தீங்களா. இந்த சைக்கிள் டைமை ரெகுலர் பேசிஸ்ல மோஷன் ஸ்டடி பண்ணி once in 3 months or once in 6 months you have to revalidate this cycle time. இதுல எங்கெல்லாம் எக்ஸஸ் ஆகுதுங்கிறத அந்த மோஷன் ஸ்டடியை பேஸ் பண்ணி எங்கெல்லாம் அடிஷனல் மோஷன் எடுக்கிறாங்க, இது எல்லாமே நான் வேல்யூ ஆடட் தான். அதே மாதிரி எங்கெல்லாம் வெயிட்டிங் டைம் இருக்கு, இப்ப உங்க ப்ராசஸ் இருக்கு, ஒரு 10 ப்ராசஸ் ஸ்டெப் இருக்கு, ஒரு ப்ராசஸ் ஸ்டெப் வந்து 10 செகண்ட் எடுத்துக்கிறது, அது பக்கத்துல இருக்கிற ப்ராசஸ் ஸ்டெப் வந்து 5 செகண்ட் எடுத்துக்குது, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து திருப்பி 10 செகண்ட் எடுத்துக்குது. அப்படின்னா இந்த 5 செகண்ட் எடுத்துக்குதுல்ல, இந்த 10 செகண்ட் எடுத்துக்கிற ப்ராசஸ்ல இந்த 5 செகண்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்கும். இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 10 செகண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, இது எக்ஸ்ட்ரா டைம் ரொம்ப கூலா வேலை செய்யும். இது ப்ராசஸ் 1 2 3 சொல்லியிருக்கேன், 10 5 10ன்னு சொல்லியிருக்கேன். இந்த 5வது ப்ராசஸ் ஸ்டெப் வந்து ரொம்ப கூலா டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல லேட் ஆகிட்டு இருக்கிறதுனால அடுத்தாப்புல இருக்கக்கூடிய 10 ப்ராசஸ் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுனாக்க, இந்த இடத்துல வெயிட்டிங் டைம் ஆகும்போது ஒரு இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து வெயிட்டிங் டைம் ஜாஸ்தி ஆகும். இந்த வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியா இருக்கும்போது இது எல்லாமே நான் வேல்யூட் ஆக்டிவிட்டி. ப்ராடக்ட் வந்து கம்பெனி உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா, ரா மெட்டீரியல் கம்பெனி உள்ள வந்துருச்சுன்னா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் டேர்ன் அரவுண்ட் ஆகி இன்வாய்ஸ் ஆகுது பாத்தீங்களா. இன்வாய்ஸ் ஆகிற டைமுக்குள்ள எங்கெல்லாம் விரயம் ஆகுதுன்னு பாருங்க. வேர் ஆர் ஆல் தி பிளேசஸ் பிட்வீன் த ப்ராடக்ட் கெட்டிங் இன், ரா மெட்டீரியல் இஸ் கெட்டிங் இன் அண்ட் கோயிங் அவுட். வேர் ஆர் ஆல் த பிளேசஸ் த வெயிட்டிங் டைம் இஸ் ஹெவி, the motion is heavy, transportation is heavy, because of which no value addition is taking place. Inspection, எவ்வளவு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது உங்களோட ப்ராசஸ் ஸ்டெப்ல, எவ்வளவு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, எவ்வளவு இன்ஸ்பெக்ஷனை எந்தெந்த அளவுக்கு குறைச்சி ப்ராசஸை ரொபஸ்ட் ஆக்கலாம். நீங்க இன்ஸ்பெக்ஷன் நிறைய வச்சிருந்தீங்கன்னா உங்க ப்ராசஸ் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஐ டோன்ட் மீன் யூ ஷுட் நாட் ஹேவ் இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன் வந்து அஷூரன்ஸ் கோசரம் வச்சிருக்கணும், பட் அதுவே ப்ராசஸா மாறிடக்கூடாது. இது இல்லாம நான் வேல்யூட் ஆக்டிவிட்டி. வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவோட கேப் இருக்கு, இந்த பக்கம் பேனா இருக்கு, ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, இங்க வேல்யூ அடிஷன் நடக்குது. அந்த பேனா ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது கரெக்டா இருக்கா இல்லையான்னு உட்காந்து அழகு பாக்குறோம் பாத்தீங்களா, அங்க வேல்யூ அடிஷன்ஸ் வந்து இல்ல, நான் வேல்யூ அடிஷன்ஸ். இதை வந்து அஷூரன்ஸ் கொண்டு தான் பார்க்கணும் வழியா, சம் சாம்பிள் தான் பார்க்கணும் வழியா, அதே ஒரு ப்ராசஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் a நான் வேல்யூ அடிஷன். Hope things are clear. Anything else? Excellent explanation, Mr. Ramavallaban. Yeah. Excellent. Thank you. Okay, sir. Then should we close the session, friends? I think, we are already past the program time of 8:30. On behalf of Laghu Udyog Bharati and all members who have attended, I sincerely thank Mr. V. Ramavallaban for an excellent session that he has given. I thank Mr. Shayyan, Mr. Hariharan, Mr. Vijayaraghavan for enabling this sort of a program and training program to the members. And I sincerely wish that more such, accomplished consultants will come on board and help us to optimize our efficiency. Thank you, Mr. Ramavallaban. Thank you all sir. who have attended. Good night. Okay.